நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. கீரைகளுக்கெல்லாம் ஒரு குணம் உண்டு. கீரை அப்படிங்கிறதே ஒரு சாத்வீகமான உணவு. அதுலேயும் இப்போ கூட நம்ம நிறைய கேள்விப்படுறோம். என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னுட்டா, எல்லா இடத்துலையும் வல்லாரை அப்படிங்கிற ஒரு கீரையை பற்றி நிறையா பேசுகிறா. இந்த வல்லாரைங்கிற கீரையை சாப்பிட்டா ஞாபக சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறா. வல்லாரைங்கிற கீரையை சாப்பிட்டா ஞாபக சக்தி மட்டும் இல்லை, ஞானம் வரும். ஞானம் வரும் அப்படிங்கிறதுனால வல்லாரைக்கு இன்னும் பேரெல்லாம் என்னென்ன, பிரம்மி, சரஸ்வதி அப்படிங்கிறதெல்லாம் பேர். அதுக்கு நல்ல வித்தியை கொடுக்கும், ஞாபக சக்தியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அது மாதிரி கிராமங்கள் எல்லாம் குளத்தங்கரையில் பார்த்தா ஒரு இலை தாமரை அப்படின்னு ஒரு சின்ன கீரை உண்டு. அந்த ஒரு இலை தாமரையினுடைய இலையை பறிச்சுண்டு வந்து பாலில் போட்டு, காய்ச்சாத பாலில் போட்டு சாப்பிட்டா, ஏதாவது நம்ம சாப்பிடக்கூடாத ஆகாரத்தை சாப்பிட்டு அதனால் புத்தி கெட்டு போயிருக்குமானால் அந்த குடலில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட ஆகாரத்தையும் எடுத்துடும் இந்த ஒரு இலை தாமரை. அதனால இது மாதிரி இத்தகைய தெய்வீக குணமுடைய கீரைகள்லாம் உண்டு. அதுக்காக சொல்ல வந்தேன். அது மாதிரி அருகம்புல்லும் ரொம்ப நல்லது, வில்வமும் ரொம்ப நல்லது, துளசி ரொம்ப நல்லது. அதனால தான் அதெல்லாம் நித்தியம் பூஜையில் ஏதோ ஒரு விதத்தில் அதெல்லாம் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத வச்சிருக்கா. இத்தகைய கீரைகள், இத்தகைய இலைகளுடைய ஒரு மனம், அந்த கந்தம், அதை நம்ம சுவாசிக்கிறதே நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், பக்தியை கொடுக்கும். சில கீரைகளில் அப்படி உணவாக சாப்பிடும் பொழுது அது நமக்கு அத்தகைய ஞானத்தையும் ஒரு சித்த சுத்தியும் கொடுக்கும், பரிபக்குவத்தை கொடுக்கும். அப்படி அதுக்கு ஒரு சக்தி உண்டு. உய்யகொண்டான் மணக்கால் நம்பியை பார்த்து ஈஸ்வர முனிகளுடைய குமாரர் யாமுனாச்சாரியர் யமுனைத்துறைவன் அவர் மகாபாஷ்ய பட்டர்கிட்ட போய் சர்வசாஸ்திரங்களும் அபியாசம் பண்ணுறதுக்காக சேர்ந்து இருந்தார். ஆனால் ஆக்கியாழ்வான் அப்படிங்கிற அந்த வித்வானை அடக்கிறதுக்காக அவர் சபைக்கு போனவர் இன்றைக்கு ராஜாவாயிட்டார். அவரால் நம்முடைய சம்பிரதாயமானது ரட்சிக்கப்படணும். அவரை எப்படியாவது இந்த சம்பிரதாயத்துக்கு திருப்பி கூப்பிட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உம்மகிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மணக்கால் நம்பிக்கிட்ட ஒப்படைத்து விட்டு உய்யகொண்டான் பரமபதம் அடைந்து விட்டார். இப்பொழுது ஆள வந்தாரோ ஒரு தேசத்தினுடைய ராஜா. பாதி ராஜ்யத்தை ராஜா கொடுத்து இந்த ராஜ்யத்தை நீரே ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லதுனாலேயே அவர் ஆள வந்தார். ஆண்டு கொண்டிருப்பவர் யாமுனாச்சாரியன், யமுனைத்துறைவனார். மணக்கால் நம்பியோ ஒரு ஏழை பிராமணர். ராஜாவை போய் எப்படி அவர் பார்க்கறது, பேசுறது, அதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு அமையலை. அரண்மனை வாசல்ல போய் நின்னுண்டு நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னுட்டா, ராஜா இன்றைக்கு மந்திராலோசனை பண்ணிட்டு இருக்கார், அப்புறம் வாரும். ஏதாவது தானம் வேணும்னா அங்கே சொல்லி வாங்கிட்டு போகும். நமக்கு ராஜா கிட்ட ஏதாவது புகார் சொல்லணும்னா அந்த இடத்துல புகாரை எழுதி கொடுத்து விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாளே தவிர, ராஜாவை இவர் நேரில் பார்த்து ராஜாவை பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை இவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அது நடக்க மாட்டேங்கிறது. ஆனால் இவருக்கு அவருடைய ஆச்சாரியனான உய்யகொண்டான் ஒரு பெரிய பொறுப்பை இவருடைய தலையில் கட்டிட்டு போயிருக்கார், மணக்கால் நம்பி தலையில். என்ன அப்படின்னா, எப்படியாவது யாமுனாச்சாரியனை இந்த சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும்.
ஆள வந்தாரே. ஏழையா இருக்கக்கூடியவர் தினமும் அரண்மனை வாசல்ல போய் காவல் நின்றும் காத்து கொண்டு இருந்தும் மணிக்கணக்காக இருந்தும் இவருக்கு இன்னும் ஆள வந்தாருடைய தரிசனமே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு பார்த்தார். ராஜாவுக்கு தினமும் எந்த இடத்துல தலிகை பண்றா அப்படிங்கிற இடத்த பார்த்தார். அந்த மடப்பள்ளியை தெரிஞ்சுண்டு தினமும் தூதுவளை கீரை அப்படின்னு ஒரு தூதுவளை கீரையை கொண்டு வந்து, இது எம்முடைய வீட்டில் நிறைய பயிர் ஆகிறது, இதை சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு நல்லது, இதை தினமும் உம்முடைய ராஜாவுக்கு சமைத்து போடும் அப்படின்னு திருமடப்பள்ளியிலே தலிகை பண்ணுற இடத்துல ராஜாவுக்காக தினமும் கொண்டு வந்து கொடுக்க, சில நாட்கள் இந்த ஆள வந்தார் அவர் அமுது செய்யும் பொழுது பார்த்தா அதில் ஒரு கீரை இருக்கிறதே நல்லா சுவைத்து சாப்பிட்றார். ஒரு நாள் நல்ல மழை, புயல் அடிக்கிறது, யாரும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட முடியலை. அதனால இவர் வழக்கமாக கொண்டு வருவார் இல்லையா அந்த தூதுவளை கீரையை இன்றைக்கு அவரால் கொண்டு வர முடியலை, கொண்டு வந்து மடப்பள்ளியில் சேர்க்க முடியலை. மடப்பள்ளியில் சேர்க்க முடியாததுனால ராஜா வழக்கம் போல அமுது பண்ண வந்தவர் அந்த இலையில பார்க்கிறார், ஏதோ ஒன்று குறையறதே, தினமும் நம்ம ஒன்று பணிக்க சாப்பிடுவோமே, என்ன குறையிறது அப்படின்னு பார்த்தா அந்த தூதுவளை கீரையை காணும். தூதுவளை கீரையை காணும்னு உடனே சமையல் பண்ணுறவரை பார்த்து கேட்கிறார், தினமும் எமக்கு ஒரு கீரை சாதிப்பீரே, அந்த கீரையை என்று காணுமே, என்ன விஷயம்? அது நாம வாங்கிறது இல்லை, யாரோ ஒரு ஏழை பிராமணர் தினமும் கொண்டு கொடுத்தார், அவர் இது உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லதுன்னு சொன்னார், அதை நாமும் சமையலில் சேர்த்து உமக்கு பாகம் பண்ணி போட்டோம். ராஜா யோசிக்கிறார், தினமும் தனக்கு ஒருத்தர் அப்படி ஒரு சேவை பண்ணுறாருன்னா அவருக்கு ஏதோ மனசில் என்கிட்ட சொல்கிறதுக்கு இருக்கு, ஒரு குறை இருக்கு, என்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு அவர் முயற்சி பண்ணி அதை பலிக்காததுனால தான் இப்படி வந்திருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவருக்கு என்ன குறையோ, என்ன தானம் வேணுமோ, இல்லை ஏதாவது கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிக்கணுமோ என்னன்னு தெரியலையே. நாளைக்கு அவர் அந்த கீரை எடுத்துட்டு வந்தார்னா அவரை என்கிட்ட கூப்பிட்டுண்டு வா, நான் பார்க்கணும் அவரை. மழையெல்லாம் நின்ன பிறகு மணக்கால் நம்பி வழக்கம் போல அந்த கீரையை எடுத்துண்டு சமையல் கட்டுக்கு வரும்பொழுது, தலிகை பண்ணுற இடத்துக்கு வரும்பொழுது அந்த தலிகை பண்ணுறவர் நடந்த விஷயங்கள் எல்லாம் கூறுறார். நேற்றைக்கு ராஜா வந்து அமுது பண்ண உட்காரும் பொழுது உம்முடைய கீரை வரலையாம், அது தினமும் அவருக்கு சாதித்து பழக்கமாயிடுத்தா, இன்றைக்கு கீரையை காணுமேன்னு கேட்க உம்மை பற்றி சொன்னோம், உம்மை பார்க்கறதுக்கு ராஜா ஆசைப்படுறார், உமக்கு ஏதாவது குறை இருந்தால் ராஜா கிட்ட தெரிவிச்சுக்கலாம், வறுமை மூட ராஜாவுடைய சன்னிதானத்துக்குன்னு அழைத்து போக, ராஜாவை பார்த்த உடனே இவர் சொல்கிறார், என்ன அப்படின்னா, என்ன வேணும் நமக்கு? ஏதாவது பணம் வேணுமா, காசு வேணுமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா, பையனை படிக்க வைக்கணுமா, வீடு வேணுமா, நிலப்புலன்கள் வேணுமா, பசு வேணுமா, என்ன வேணும்? அப்படி இல்லை, எம்ம அடிக்கடி உம்முடைய சபையில் வந்து உம்முடைய தரிசனத்துக்கு எனக்கு அனுமதி தரணும். என்ன பண்ணுவீர்? சில விஷயங்கள்லாம் உமக்கு சொல்லுவேன், நல்ல விஷயங்கள் தான் வாரும். அடிக்கடி ராஜாவுடைய சபைக்கு வந்து ராஜா கிட்ட மெதுவாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சம்பிரதாயத்தில் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி சாதிக்க ஆரம்பிக்கிறார். ஆள வந்தார், அதெல்லாம் கேட்கிறார். கேட்டுவிட்டு, நீர் சொல்ல வேண்டியதெல்லாம் முடிந்து போயாகிவிட்டதா, வேற ஏதாவது இருக்கா? உம்முடைய தகப்பனார் ஈஸ்வரமுனி, ஈஸ்வரமுனியினுடைய தகப்பனார் நாதமுனிகள், அந்த நாதமுனிகள் குலதனமாக ஒரு சொத்து வச்சிருக்கார், அந்த சொத்து உமக்கிட்ட சேர்ப்பிக்கணும், அது பெரிய பொறுப்பு பாரம் எனக்கு இருக்கு, உம்முடைய நேர்மையை பாராட்டுறோம், எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன் ராஜா, யாரோ என்னுடைய அப்பாவும் என்னுடைய தாத்தாவும் கொடுத்த சொத்தை நீர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற உன்னுடைய ஏழ்மை திசையில் கூட சிந்தனை பண்ணாமல் அதை எம்மக்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற ஒரு உம்முடைய திருவுள்ளம், அதில் இருக்கக்கூடிய சுத்தம், அதை பார்த்து நாம் ரொம்ப நேர்மையை சந்தோஷப்பட்டோம். அந்த சொத்து உம்மிடமே இருக்கட்டும், நீர் எம்மிடம் இருக்கட்டும்னு சொல்கிறீர்,
ஆனால் அதை உங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் அவர்களுடைய திருவுள்ளம். அதனால் ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும். அப்படியா? சரி, அந்த சொத்தை எடுத்துட்டு வரும். அது எடுத்துட்டு வர முடியாது, நீர் தான் அதனுடைய இடத்துக்கு வரணும். அப்படியா? சரி, ஒரு நாள் சொல்கிறேன், போகலாம். பல்லக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆளவந்தார் அந்த பல்லக்களை மணக்கால் நம்பி வழிகாட்டேன். அவர் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் சப்த பிரகாரங்களையும் பிரதட்சணம் பண்ணி கருட மண்டபம் தாண்டி காயத்ரி மண்டபம் தாண்டி குலசேகரப்படியை தாண்டி துவய அனுசந்தானம் பண்ணக்கூடிய 2 தூண்களை பாண்டி பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரேன்னு அங்கே இருக்கக்கூடிய ரங்கபிரம்மத்தை காண்பிச்சு, ரங்கராஜாவை காண்பிச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் தாத்தா உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொன்ன சொத்து இதுதான் அப்படின்னா உடனே ஆளவந்தார் அப்படியே பெருமாளுடைய கட்டாட்சத்தினால் ஆட்கொண்டு தக்ஷணம் சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிச்சுட்டார். எல்லாத்தையும் விட்டார். பல்லக்கு போயிடுத்து, திருச்சனங்கள் போயிடுத்து, ராஜ்ய பதவி, திரும்பி போய் ராஜ்யத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு நல்ல நாள் பார்க்கல, தக்ஷணம் எல்லாத்தையும் விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு அழகா ஸ்தோத்திர ரத்னத்தில் சொல்றார், ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்தி மாம் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதிஹி சரண்யத்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் ஒன்று போரும் ஸ்தோத்திரத்துக்கு. அருமையானது. பகவானை பார்த்து, நாராயணனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில ஊரில் ஒரு தேவதை கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு எல்லாரும் போவா. எல்லாரும் போனா விட்டு இந்த பேர் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பேர் சொல்லுவா. இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா, இந்த பிரதேசத்தில் தான் இந்த சுவாமி, வேற ஊரில் இந்த சுவாமி கிடையாது. அப்போ ஒரு 10 ஊருக்கு ஒருத்தர் தெய்வமாக இருக்கார், ஒரு தேவதை தெய்வமாக இருக்கு. சிலரோட பேசும்பொழுது எங்கள் குடும்பத்துக்கு இது தெய்வம் அப்படின்னு சொல்லுவா. பொறுத்தியாருக்கு அந்த தெய்வத்தை பற்றி தெரியாது. ஒரு 10 குடும்பம், அந்த 10 குடும்பத்துக்கு ஒரு கோவில், ஒரு தெய்வம். சில சமயத்தில் இரண்யகசிபு போன்றவர்கள், ராவணன் போன்றவர்கள், அவர்கள் ஜகத்துக்கே தெய்வமாக இருந்தால் சில காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தெய்வம், ஒரு இடத்துக்கு ஒரு தெய்வம், சில காலத்துக்கு ஒரு தெய்வம்ங்கிறது எல்லாமே எல்லா காலத்துக்கும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் ரங்கநாதனான நீரென்றோ தெய்வமாக இருக்கீர் அப்படின்னு ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். காலதேச வியக்தியை தாண்டி எப்பொழுதும் எங்கும் யாருக்கும் ஒரே தெய்வமா ஏகோ விஷ்ணு மகத்பூதம் அப்படின்னு அந்த ரங்கநாதன் தானே இருக்கான். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் அவ்வளவு அழகானது. ஸ்தோத்திர ரத்னம். ஆளவந்தார் அப்படியே பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டார். ஆளவந்தார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த மணக்கால் நம்பிட்ட எல்லாத்தையும் சம்பிரதாயத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கத்துண்டு, வேறு ஏதாவது இருக்கோ அப்படின்னா, எம்முடைய ஆச்சாரியனான உய்யக்கொண்டான் அவருடைய ஆச்சாரியனான நாதமுனிகள் கேட்கும் பொழுது தமக்கு யோக ரகசியம் தேவையில்லை, ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்கள் போதும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நாதமுனிகளிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்ற குருகை காவலப்பன் அவர் யோக ரகசியங்கள் எல்லாம் தெரிந்தவர். எமக்கு அதை பற்றி தெரியாது. ஏனென்றால் எம்முடைய ஆச்சாரியன் உய்யக்கொண்டான் அதை பற்றி எமக்கு பயிற்றுவிக்கவில்லை. அதனால் நீர் குருகை காவலப்பனை ஆசிரியித்து அந்த யோக ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, ஆளவந்தார் அந்த குருகை காவலப்பனை சேவிக்கிறதுக்கு போகும்பொழுது அவரோ யோகத்தில் இருக்கார். சில முதலிகளோடு கூட போகிறார் ஆளவந்தார். குருகை காவலப்பன் நாதமுனிகளுடைய நேர் சிஷ்யராக இருக்கிறதுனால அப்படியே இருக்கும் பொழுது, அப்படியே தியானத்தில் இருக்கும் பொழுது, குருகை காவலப்பன் தியானத்தில் இருக்கார், யோகத்தில் இருக்கார், யோக சமாதியில் இருக்கார். நாம் போய் அவரை கலைக்கக்கூடாது. எந்த ஒரு பகவத் பக்தியும் பகவன் நாம கீர்த்தனமும் தியானமும் பூஜையும் பண்ணும் பொழுது நாம் அதற்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால் அப்படி எட்டி பார்த்தார் ஆளவந்தார். குருகை காவலப்பன் தியானத்தில் சமாதி கைகூடி இருக்கிறத பார்த்துட்டு சுவற்றுக்கு பின்னாடி தான் வந்த சுவடு தெரியாமல் கை கட்டி வாய்ப்பத்தி எந்த சப்தமும் இல்லாமல் அப்படியே வினயத்தோடு இருக்கும் பொழுது உள்ளிருந்து குருகை காவலப்பனுக்கு சமாதி கலைந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஆச்சரியம் பாருங்கோ. நாதமுனிகளுடைய குடும்பத்திலிருந்து இங்கு யாராவது எழுந்தருளி இருக்கின்றீரோ அப்படிங்கிறார்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆளவந்தாருக்கு ஆச்சரியம் தாங்கள. இவ்வளவு நாழி சமாதியில் இருந்த அவர் சமாதி கலைந்து நாம சுவற்றுக்கு பின்னாடி ஓரிடத்துல நாம் வந்த சுவடு தெரியாம கை கட்டி வாய்ப்பற்றி அவருடைய ஒரு யோக நிஷ்டைக்கு எந்த விதத்திலையும் தன்னால ஒரு பங்கம் வந்துவிடக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது அவர் இப்படி சாதிக்கிறாரே. என்ன சாதிக்கிறார்னா, நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இங்கே யாராவது வந்திருக்கின்றீர்களோ? ஆளவந்தார் ஓடி வந்து நான் தான் அடியேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு ஆளவந்தாருக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னார், எப்படி தெரிஞ்சது இவருக்கு? நாதமுனிகளுடைய பேரன்னு எப்படி தெரிஞ்சது? ஒரு கால இது ஏதாவது யோக சக்தியோ பிரபாவமா? எப்படி தெரிஞ்சது? மெதுவா அவர்கிட்ட கேட்கிறார். நீங்கள் இங்கே நான் வந்தேன், நீர் யோகத்தில் அப்படியே சமாதி கூடி அமர்ந்திருந்தீர். ஒரு பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உண்மை நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது வந்த சுவடு தெரியாமல் சுவற்றுக்கு பின்னால் நான் நிற்கின்ற இடமே உம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல நான் நின்றுருக்கும் பொழுது எப்படி நீர் நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இங்கு யாராவது வந்திருக்கின்றீர்களோ என்று எப்படி சொன்னேன் அப்படின்னு உடனே குருகை காவலப்பன் அதற்கு சொல்லக்கூடிய பதில், நான் எப்பொழுதும் கோவிலில் பெருமாளை சேவிக்க போகும் பொழுது அங்கு என்ன உற்சவமாக இருக்கட்டும், என்ன வைபவமாக இருக்கட்டும், சாட்சாத் பிராட்டி தான் பக்கத்தில் இருக்கட்டும், அந்த ஒரு நிலையிலையும் கூட நான் கோவிலுக்கு போனேனானால், பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனேனானால் பெருமாள் எங்கிட்ட தான் முகம் கொடுத்து பேசுவான். பகவானுடைய முகம் பிரசன்னமாயிடும். என்னை பார்த்துட்டானால் அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அலாதியானது. பிராட்டியை கூட லட்சியம் பண்ண மாட்டான். அப்படி என்கிட்ட அப்படி பேசின்னு இருக்கக்கூடிய என்னை பார்த்த உடனே அத்தகைய முகத்தில் ஒரு உல்லாசம் ஏற்படக்கூடிய அந்த பெரிய பெருமாள் இன்று நான் பக்கத்தில் இருந்தும் யாரோ எட்டி எட்டி பார்க்கின்றான். என்னையும் காட்டிலும் அவனுக்கு உகக்கக்கூடிய ஒருவர் வந்திருக்க வேண்டுமானால் அது நாதமுனிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்திருந்தால்தான் பகவான் அவர்களை பார்க்க வேண்டிய அத்தகைய ஆர்வத்தோடு எட்டி எட்டி பார்ப்பான்கிறது நான் தெரிஞ்சின்றேன். உடனே ஆளவந்தார் நாதமுனிகள் மேலே பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிவு பார்த்து அவருக்கு மேனி சிலுசிலுக்கிறது. அதனால தனக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குமானால் நாதமுனிகள் அவருடைய பேரன் அப்படிங்கிறத காட்டிலும் வேற என்ன யோக்கியதை வேண்டும்? அந்த ஒரு யோக்கியதையே போரும் இல்லையா?